ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ரெசிபி சேனல். இன்றைக்கி அரிசி பருப்பு சாப்பாடு தான் மேக் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அரிசி பருப்பு சாப்பாடுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நறுக்க போகிறோம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் சொல்கிறேன். முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் துவரம்பருப்பு போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க கொஞ்சம் நேரம். அந்த கேப்பில் போய் வெஜிடபிள்ஸ்லாம் நறுக்கிட்டு வந்துடுங்க. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டாச்சு. இது செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். தண்ணியில் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டுருங்க, கருப்பாகாது காய். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். தண்ணியில் போட்டிங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட அரை உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சொம்பில் 4 சொம்பு தண்ணி மெஷர் பண்ணி ஊற்ற போகிறோம். நான் ஒரு ஓரமாக சூடு தண்ணி வச்சிட்டேன். டக்குன்னு வச்சிடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 4 மிளகு சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்தை இப்போ மிளகாப்பொடி கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி சூடாக இருக்கும்போது கொஞ்சம் வேகமாக குக் ஆயிரும். அதனால தான் தண்ணி ஒரு ஓரமாக சூட் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த அரிசி பருப்பு கழுவி வச்சிருந்த அரிசி பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 4-5 விசில் விடுங்க. சூப்பரான அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிரும். இது சின்ன குழந்தைங்களுக்கு யாருனாலும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் குக்கர் மூடி வச்சு மூடிடுறேன். ஒரு 4-5 விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விடுங்க. குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட தேங்காய் சட்னி ஊறுக வச்சது அப்படின்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.